இந்த வீடியோல சிபிஎஸ்இ கிளாஸ் 12 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான சாப்டர் 9 டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ்ல எக்ஸசைஸ் 9.5 கொஸ்டின் நம்பர் 16ல இருந்து பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி இருக்க எல்லா கொஸ்டினோட ஆன்சரும் வால்யூம் அண்ட் டெக்ஸ்ட் புக்கோட ஆன்சர்ஸும் கூட நம்ம சேனல்ல இருக்கு. தேவைப்படுற ஸ்டூடெண்ட் பார்த்துக்கோங்க. 16th கொஸ்டின்ல ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் அ கர்வ் பாசிங் த்ரூ த ஆரிஜின் given that slope of the tangent to the curve at any point x, y is equal to the sum of coordinate of the point அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேசிக்கா ஸ்லோப் ஆஃப் த கர்வ் அட் எனி பாயிண்ட் அந்த கிவன் பாயிண்ட் வந்து dy by dx அப்படின்னு நம்ம எடுத்துக்க போறோம். x, y be the point on the curve. கொஸ்டின்ல அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த பாயிண்ட் எனி பாயிண்ட் வந்து x, yன்னு எடுத்துக்கோங்க. இப்போ கொஸ்டின்ல கொடுத்துருக்கிற ஹிண்ட் பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் த கோஆர்டினேட் ஆஃப் த பாயிண்ட் வந்து எதுக்கு ஈக்குவலா இருந்ததுன்னா ஸ்லோப் ஆஃப் த டேஞ்சன்ட்க்கு ஈக்குவலா இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஸ்லோப் ஆஃப் த டேஞ்சன்ட்றது வந்து dy by dx ஈக்குவல் டு சம் ஆஃப் த கோஆர்டினேட்னா இந்த எக்ஸும் இந்த ஒய்யும் ஆட் பண்ற வேல்யூக்கு ஈக்குவலா இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் உங்களோட கிவன். இப்போ இதை வந்து லீனியர் ஃபார்ம்ல கொண்டு வரதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இது dy by dx இருக்கிறதுனால பிளஸ் ஒய் அந்த பக்கம் கொண்டு வந்துக்கலாம். இப்போ dy by dx மைனஸ் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னு எழுதிடலாம். ஸோ இது வந்து பார்க்கறதுக்கு என்ன பேட்டர்ன்ல இருக்குன்னா ஸோ இப்படிதான் இருக்கு. இந்த டைப் ஒன் லீனியர் ஃபார்ம்ல தான் நம்மளோட கொஸ்டின் இருக்கு. இப்படி இருந்ததுன்னா ஒய்க்கு பக்கத்துல இருக்க கோஎஃபிஷியன்ட் தான் பி. இப்போ இங்க ஒய் பக்கத்துல இங்க எந்த நம்பரும் இல்லை. அப்போ ஒன்னு போட்டுக்கோங்க -1. அப்போ பி இஸ் ஈக்குவல் டு -1 அப்படின்னும் கியூ இஸ் ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் இருக்கிற டேர்ம் வந்து எக்ஸ் அதை எடுத்துக்கணும். எப்பவுமே கியூ வந்து ஒய்யாவே இருக்கக்கூடாது. ஒய் இல்லாத டேர்ம்ஸை தான் நம்ம கியூன்னு எடுப்போம். இங்க கரெக்டா இருக்கு கொஸ்டின்ல எடுத்தாச்சு. எப்பவுமே பியும் கியூவும் ஐடென்டிஃபை பண்ண உடனே லீனியர் ஈக்குவேஷன்ஸ்ல ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் ஐஎஃப் நம்ம சொல்லுவோம். இ பவர் இன்டகிரேஷன் ஆஃப் பி இன்ட்டு டிஎக்ஸ் அப்படின்றது தான் இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போறோம். இப்போ இ பவர் இன்டகிரேஷன் ஆஃப் பிக்கு பதிலாக கொஸ்டின்ல -1 கொடுத்துருந்தாங்க. -1 dx. ஸோ -1ன்றது கான்ஸ்டன்ட் வெளில எடுத்துட்டோம்னா dx பண்ணும்போது நமக்கு x மட்டும் தான் வரும். ஸோ -1x. அப்போ -x அப்படின்னு எழுதிக்கலாம். இதுதான் நம்மளோட இன்டகிரேட்டிங் ஃபேக்டர். இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் கண்டுபிடிச்ச அடுத்த ஸ்டெப் என்னது? நம்ம அவங்களோட ஜெனரல் சொல்யூஷன் எழுதணும். ஜெனரல் சொல்யூஷனுக்கு நமக்கு டைரக்டா ஃபார்முலா இருக்கு. ஸோ இந்த ஒய் அப்படியே எழுதிக்கலாம். ஐஎஃப் வந்து இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் e to the power -xன்னு கொடுத்துருந்தாங்க. இன்டகிரேஷன் ஆஃப் q வந்து x. இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் வந்து e power -x dx plus c. இப்போ இவங்களை இன்டகிரேட் பண்ணோம். நம்ம இன்டகிரேட் பண்றதுக்கு xன்றது அல்ஜிப்ரா, ஈன்றது வந்து எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷன். ஐ லேட்னு எழுதி பாருங்க. இன்டகிரேட்டிங் பை பார்ட்ஸ். எக்ஸ்ன்றது அல்ஜிப்ரா, ஈன்றது எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷன். அப்போ அல்ஜிப்ராவை தான் வந்து u அப்படின்னும் எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷன் அதை வந்து ரெண்டாவது ஃபங்க்ஷன், அதாவது இது முதல் ஃபங்க்ஷனாவும் இது ரெண்டாவது ஃபங்க்ஷனாவும் எடுக்கணும். இப்போ இன்டகிரேஷன் ஆஃப் u இன்ட்டு v டேஷ் இருக்கிறதா எடுத்துட்டு இதை வந்து uv மைனஸ் இன்டகிரேஷன் ஆஃப் u dash v அப்படின்னு நம்ம எழுதுவோம். இதுதான் எழுத போறோம். இங்க கொஸ்டின்ல u ஓட பிளேஸ்ல வந்து x கொடுத்துருக்காங்க. நமக்கு u dash தேவைப்படும் இல்லையா? அப்ப u dash வந்து 1. மாதிரி இங்க கொடுத்துருக்கிறது வந்து v dash. v dash ஓட வேல்யூ வந்து e to the power -x இருந்தா இதுல இருந்து நமக்கு v வேணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இது வந்து டிஃபரன்சியேஷன் வேல்யூ. எனக்கு இதுல இருந்து v வேணும்னா இங்க இருக்க டிஃபரன்சியேஷன் அங்க போனா இன்டகிரேட் ஆகும். அப்போ இன்டகிரேஷன் ஆஃப் -x பண்ணாதான் நமக்கு v கிடைக்கும். e power -x பண்ணா e power -x தான். திருப்பியும் -xல இருந்து ஒரு மைனஸ் வரும்ல, அது அங்க போடணும். இதுதான் உங்களோட v யோட வேல்யூ. இப்போ இவங்க நம்ம இன்டகிரேட் பண்ணிடலாம். y into e to the power -x is equal to, ஸோ இவங்க ஃபார்முலால முதல்ல u into v. u வந்து x, v வந்து -e to the power -x. மைனஸ் இங்க போட்டுட்டு e power -x போட்டுலாம். மைனஸ் போட்டு இன்டகிரேஷன் போட்டு u dash ஓட வேல்யூ 1 மல்டிபிள் பை v யோட வேல்யூ -e to the power -x. -e to the power -x இங்க வந்து dx plus c அப்படின்றது இருக்கு. ஸோ -x into e to the power -x. இந்த மைனஸை வெளில எடுத்துட்டோம்னா பிளஸ் ஆயிடும். e to the power -x இன்டகிரேட் பண்ணும்போது e to the power -x by -1 கிடைக்கும். பக்கத்துல பிளஸ் c அப்படின்னு போட்டுருங்க. இங்க y into e to the power -x இருக்கு. எல்லாமே e to the power -x இருக்குல்ல. அப்போ டிவைடட் பை e to the power -x பண்ணிக்கலாம். ஈஸியா இருக்கும். டிவைடட் பை e to the power -x. இங்க e to the power -x ஆல டிவைட் பண்ணா இது வெறும் y. இங்க -x ஏன்னா e to the power -x கேன்சல். இங்க -1 மட்டும் இருக்கும் ஏன்னா e to the power -x கேன்சல். cக்கு கீழே மட்டும் e to the power -x அப்படின்றத நம்ம எழுதணும். -x இந்த பக்கம் எடுத்துட்டு வந்தா +x ஆயிடும். -1 அந்த பக்கம் வந்தாலும் +1 ஆயிடும். e to the power -x மேல எடுத்துட்டு போனோம் அப்படின்னா இது பாசிட்டிவ்ல கன்வெர்ட் ஆயிடும். ஸோ இதுதான் நம்மளோட ஜெனரல் சொல்யூஷன். இதில் கொஸ்டின்ல வந்து the curve passing through the point என்னன்னு கொடுத்துருக்காங்க. passing through the point வந்து ஆரிஜின் 0,0ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ எக்ஸுக்கு பதிலாக ஒய்க்கு பதிலாக நம்மளால என்ன சப்ஸ்டியூட் பண்ண முடியும்? 0,0 சப்ஸ்டியூட் பண்ண முடியும். இப்போ இந்த y 0 ஆயிடும், x 0 ஆயிடும். அந்த 1 மட்டும் அங்கேயே இருக்கும். c அங்கேயே இருக்கும். e to the power 0. anything power 0 1 தானே. அப்போ c is equal to என்னன்னு கிடைக்குது? 1ன்னு கிடைக்குது. அப்படி பார்க்கும்போது நம்மளோட பர்டிகுலர் சொல்யூஷன்
y plus x plus 1 is equal to c க்கு பதிலா இந்த 1 வந்துரும். அப்போ which is equal to e to the power x அப்படின்னு எழுதிட்டோம்னா இதுதான் நம்மளோட required solution. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 17th கொஸ்டின்ல அவங்க கேட்டிருக்காங்க. Find the equation of a curve passing through the point 0, 2 given that sum of the coordinate of any point. So அந்த any point தான் நம்ம x, y ன்னு assume பண்ணிக்க போறோம். இதுல வந்து அவங்க கொடுத்திருக்கிற கண்டிஷன் பார்க்கும்போது sum of the coordinate of any point, இந்த ரெண்டு அந்த பாயிண்டோட கோஆர்டினேட்ஸ் ஆட் பண்ணும்போது அதாவது x plus y பண்ணா கிடைக்கிற வேல்யூ வந்து exceed the magnitude of slope of the tangent to the curve at the point by 5 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அந்த பாயிண்ட்ல கிடைக்கிற அந்த slope of the tangent வந்து dy by dx, magnitudeன்றது அதோட லென்த் சொல்றதுதான். ஸோ எப்படி கொடுத்தாலும் நம்ம dy by dx தான் இருக்கணும். magnitude of slope of the tangent கூட dy by dx தான். dy by dx plus 5 அப்படின்னு போடணும். ஏன் plus 5 ன்னு போடுறோம்னா exceed by the point 5 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதாவது ஏதாவது ஒரு பாயிண்ட் எடுத்துட்டு அந்த பாயிண்டோட கோஆர்டினேட்ஸ் ஆட் பண்ணும்போது வர்ற வேல்யூ வந்து exceed the slope of the tangent by 5 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்போ ஸ்லோப் ஆஃப் த டேஞ்சன்ட் கூட 5 ஆட் பண்ணாதான் அந்த சம் ஆஃப் த கோஆர்டினேட் கிடைக்கும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இதுதான் நம்மளோட ஈக்குவேஷன். இப்போ இதை வந்து நம்ம லீனியர் ஃபார்ம்ல கொண்டு வரணும். இது dy by dxல இருக்கிறதுனால dy by dx இந்த பக்கம் வச்சுக்கிறேன். பக்கத்துல y வரணும். இந்த பிளஸ் y அந்த பக்கம் வந்ததுன்னா மைனஸ் y ஈக்குவல் டு இந்த பிளஸ் y இந்த பக்கம் எடுத்துட்டு வந்தீங்கன்னா மைனஸ் 5. இப்போ எக்ஸ் மைனஸ் 5 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இது dy by dx, இது y, இங்க y இல்லாத டேர்ம்ஸ் இருக்கு பாருங்க. அப்போ இது பார்க்கறதுக்கு ஸோ இந்த ஃபார்ம்ல இருக்கு. இப்போ கொஸ்டின் பார்க்கறதுக்கு இப்போ இதை கம்பேர் பண்ணும்போது ஒய்க்கு பக்கத்துல இருக்க கோஎஃபிஷியன்ட் தான் பி, ஒய்க்கு பக்கத்துல -1 இருக்கு. அப்போ பி வந்து -1 எடுத்துக்கணும். கியூ வந்து ஈக்குவல் டு அந்த பக்கம் இருக்கிற டேர்ம் எக்ஸ் -5 அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ பியும் கியூவை ஐடென்டிஃபை பண்ணதுக்கு அப்புறம் இன்டகிரேட்டிங் ஃபேக்டரை கண்டுபிடிக்கணும் இல்லையா. இ பார் இன்டகிரேஷன் ஆஃப் பி இன்ட்டு டிஎக்ஸ் தான் இன்டகிரேட்டிங் ஃபேக்டர். இ பார் இன்டகிரேஷன் ஆஃப் பிக்கு பதிலாக -1 இருக்கு, இங்கே டிஎக்ஸ். ஸோ இ டு த பவர் -1 வெளில வந்துடும். டிஎக்ஸ் இன்டகிரேட் பண்ணும்போது எக்ஸ் கிடைக்கும். அப்போ இ டு த பவர் -x அப்படின்றதான் நம்மளோட இன்டகிரேட்டிங் ஃபேக்டர். இப்போ கொஸ்டினை சால்வ் பண்ணலாம். இப்போ ஒரு லீனியர் ஈக்குவேஷன் இருந்ததுன்னா உங்களோட ஜென்ரல் ஃபார்ம் இதுதான். ஸோ ஈக்குவேஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒய்ல இருந்து தான் இதுதான் நம்மளோட ஜென்ரல் சொல்யூஷன். இதுதான் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஒய்யோட வேல்யூ அப்படியே வச்சுக்கலாம். இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் இங்கே கண்டுபிடிச்சிக்கோம் இ டு த பவர் -x அப்படின்னு. ஈக்குவல் டு இன்டகிரேஷன் ஆஃப் கியூ வந்து எக்ஸ் -5, இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் இ டு த பவர் -x தான். இப்படி எழுதிக்கலாம். இங்கே வந்து dx plus c இருக்கு. இதில் எக்ஸ் -5ன்றது அல்ஜிப்ரா, இது முதல் ஃபங்க்ஷனாகவும் இ டு த பவர் -xன்றதை ரெண்டாவது ஃபங்க்ஷனாகவும் எடுத்துட்டு ஹைலைட் யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணோம், இன்டகிரேட் பண்ணோம். அப்போ யூன்ற ஃபங்க்ஷன் வந்து எக்ஸ் -5, அவங்களோட டிஃபரன்ஷியேஷன் நமக்கு தேவைப்படும். எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1, 5 டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0. அடுத்து ரெண்டாவது வந்து v டேஷோட வேல்யூ. ஸோ v டேஷ் வந்து இ டு த பவர் -x. அப்போ நமக்கு v வேணும் அப்படின்னா இவங்களை இன்டகிரேட் பண்ணாதான் கிடைக்கும். இ பவர் -x இன்டகிரேட் பண்ணும்போது இ டு த பவர் -x by -x அப்படின்றதான் நம்மளோட ஃபார்முலா. இதோட பேசிக் ரூல் படி இதோட அதாவது இன்டகிரேட்டிங் பை பார்ட்ஸ் நம்ம பண்றோம். அதாவது இது வந்து யூனும் இதை v டேஷ்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்மளோட ஃபார்முலா uv மைனஸ் இன்டகிரேஷன் ஆஃப் u டேஷ் b அப்படின்னு எழுதணும். இதான் நம்மளுக்கு ரூல், அதான் இங்கே எழுத போறீங்க. y into e to the power -x equal to முதல்ல u into v னு போடணும். u வந்து x -5, v யோட வேல்யூ மைனஸ் இது -1 மைனஸ் e to the power -x மைனஸ் e to the power -x அப்படின்னு போட்டுக்கலாம். அப்புறம் மைனஸ் போட்டு இன்டகிரேஷன் சிம்பிள் போட்டு u டேஷ் எழுதணும். u டேஷ் வந்து 1 எழுதியாச்சு. அடுத்து v அப்ளை பண்ணணும். v வந்து மைனஸ் e to the power -x மைனஸ் e to the power -x பக்கத்துல dx அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ இதுதான் நம்மளோட வேல்யூ. y into e to the power -x equal to இது மைனஸ் இருக்கு. ஸோ மைனஸ் ஆஃப் x -5 into e to the power -x. இதில் இந்த மைனஸை வெளில எடுத்துட்டோம்னா ப்ளஸ் ஆகிடும். e to the power -x இன்டகிரேட் பண்ணும்போது e to the power -x by -1 கிடைக்கும். திருப்பியும் பக்கத்தில் ப்ளஸ் c அப்படின்னு போட்டுடலாம். இப்போ எல்லாருக்கிட்டையுமே e to the power -x இருக்கிறதுனால டிவைடட் பை e to the power -x பண்ணுங்க. அப்போ இது வெறும் y ஆகிடும். இதில் -x -5 மட்டும் இருக்கும். இதில் -1 இருக்கும். இங்க வந்து பிளஸ் c by e to the power -x அப்படின்றது கிடைச்சிருக்கும். ஸோ இதான் நம்மளோட வேல்யூ. இதுல y is equal to மைனஸ் உள்ள எடுத்துட்டு போனோம்னா இது -x, இது +5, இது -1 பிளஸ் c to the power e power -x மேல போகும்போது e power +x அப்படின்னு கிடைச்சிருக்கும். இதை இன்னும் ஷார்ட்டா எழுதணும்னா இப்போ கொஸ்டின்ல மேல பாருங்க அவங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் த கர்வ் பாசிங் த்ரூ த பாயிண்ட் 0,2 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. 0,2 வழியா இந்த லைன் பாஸ் ஆகுது அப்படின்னா 0,2ன்ற பாயிண்ட் வந்து இந்த கர்வை வந்து என்ன பண்ணுவோம், டெஃபினட்டா சாட்டிஸ்ஃபை பண்ணும். இப்போ இல்லை கொடுத்து நம்மளுக்கு இதுல கிடைச்ச ஈக்குவேஷன் பார்க்கும்போது y -x இங்க எடுத்துட்டு வந்தா +x ஆகும்.
which is equal to 4 plus c into e to the power x இருக்கு. இதுல தான் இந்த பாயிண்ட்டை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். ஸோ இதான் நம்மளோட ஜென்ரல் சொல்யூஷன். பாசிங் பாயிண்ட் 0,2 கொடுத்துருக்கிறதுனால எக்ஸ் வர இடத்துலலாம் 0வும் ஒய் வர இடத்துலலாம் 2வும் போடணும். அப்போ இந்த 2 plus 0 இந்த 4c into e to the power 0 anything per 0 1 ஆயிடும். இதுல 2 plus 0 வந்து 2 தான். இந்த plus 4 இங்க வந்தா minus 4 ஆயிருக்கும். அப்போ 2 minus 4 minus 2 is equal to c. இந்த minus 2 எடுத்துட்டு வந்து நம்ம ஜெனரல் சொல்யூஷன் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்கன்னா அதான் உங்க கரெக்ட் ஆன்சர். இப்படி வந்துடும். ஸோ இதான் நம்மளோட கர்வோட ஈக்குவேஷன். இப்படியும் எழுதலாம். இல்ல y is equal to வேணும்னா இந்த plus x அந்த பக்கம் எடுத்துட்டு போய் minus xல நீங்க எழுதிக்கலாம். அடுத்த கொஸ்டின் 18 பார்க்கலாம். இது ஒரு MCQ கொஸ்டின். The integrating factor of இந்த ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க. இன்டகிரேட்டிங் ஃபேக்டர்னா லீனியர் ஃபார்ம்ல எழுதணும்ல முதல்ல கொஸ்டின். dy by dx பக்கத்துல எந்த நம்பரும் இருக்கக்கூடாது, எந்த டேர்ம்ஸும் இருக்கக்கூடாது. அப்போ இந்த எக்ஸை ரிமூவ் பண்ணணும். டிவைடட் பை எக்ஸ் ஆன் போத் சைட் போட்டு இங்க எல்லாருக்கையும் பை எக்ஸ்ன்னு போட்டோன்னா இது கட் ஆயிடும். இதுல வந்து ஒரு எக்ஸ் மட்டும் கட் ஆயிடும். அப்போ இதான் ரிமைனிங் கொஸ்டின். இது பார்க்கறதுக்கு dy by dx plus py is equal to q ஃபார்ம்ல இருக்கு. yக்கு பக்கத்துல இருக்க கோஎஃபிஷியன்ட் தான் pன்னு எடுக்கணும். இந்த y விட்டுட்டு இங்க ரிமைனிங் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா -1/x இருக்கு. அப்ப p வந்து 1/x தான், q வந்து 2x. ஆனா இன்டகிரேட்டிங் ஃபேக்டருக்கு உங்களுக்கு q தேவையில்லை. இன்டகிரேட்டிங் ஃபேக்டர்ன்றது e பவர் இன்டகிரேஷன் ஆஃப் p into dy. அப்ப இன்டகிரேஷன் ஆஃப் -1/x இது ஈக்குவேஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் yல இருந்தது அப்படின்னா இங்க வந்து dx அப்படின்னு போடுங்க. இங்க வந்து dx அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ e to the power இன்டகிரேஷன் ஆஃப் 1/x இன்டகிரேட் பண்ணும்போது log x வரும். இங்க வெளியே ஒரு மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் போட்டுட்டு log x அப்படின்னு எழுதிக்கோங்க. ஈயும் லாகும் யூஸ்வலா கட் ஆகும். ஆனா இங்க எந்த சிம்பிளும் இருக்கக்கூடாது. இங்க மைனஸ்னா -1 இருக்கதா அர்த்தம். அந்த -1 பவருக்கு கொண்டு போயிடணும். அப்ப e to the power log of x to the power -1 அப்படின்னு கிடைக்குது. ஈயும் லாகும் ரிமூவ் ஆயிடுச்சுன்னா x power -1. அப்போ 1/x அப்படின்றது தான் நம்மளோட சரியான இன்டகிரேட்டிங் ஃபேக்டரோட வேல்யூ. இது உங்க சி ஆப்ஷன்ல இருக்கு பாருங்க. 19th கொஸ்டின்ல இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் ஆஃப் 1 minus y squared by dx by dy கொடுத்திருக்காங்க பிளஸ் yx equal to ay. இது வந்து நம்மளோட டைப் 2ல இருக்கு. ஏன்னா dx by dy இருக்கு. ஸோ dx by dy இருக்கு. ஆனா பக்கத்துல எந்த டேர்ம் இருக்கக்கூடாது. இல்லைன்னா டிவைடட் பை 1 minus y squared பண்ணிக்கோங்க. இங்க டிவைடட் பை 1 minus y squared பண்ணும்போது இது கட் ஆயிடும். இங்க டினாமினேட்டர்ல 1 minus y squared வரும். இங்கே டினாமினேட்டர்ல 1 minus y squaredன்றது வரும். ஸோ இது பார்க்க dx by dy பிளஸ் px equal to q மாதிரி இருக்கு. எக்ஸுக்கு பக்கத்துல இருக்க கோஎஃபிஷியன்ட் தான் நம்மளோட p. இங்க எக்ஸுக்கு பக்கத்துல இருக்க டேர்ம் யாரு y by 1 minus y squared அப்படின்றது தான் p யோட வேல்யூ. இந்த p யூஸ் பண்ணி தான் நம்மளால இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் என்ன பண்ண முடியும், கண்டுபிடிக்க முடியும். இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் என்னது, e பவர் இன்டகிரேஷன் ஆஃப் p into dy. அப்ப e பவர் இன்டகிரேஷன் ஆஃப் y by 1 minus y squared dy அப்படின்னு நம்ம எழுதிடலாம். இதை டைரக்டா இன்டகிரேட் பண்ண முடியாது. ஒரு சின்ன சப்ஸ்டியூஷன் எடுக்க போறோம். லெட்டர்ஸ் ஆசியும் 1 minus y squared வந்து நம்ம tன்னு எழுதிக்கலாம். ரெண்டு பக்கமும் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 1 0 ஆயிடும். மைனஸ் அங்கே இருக்கும். y ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணா 2y. t-யை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது வித் ரெஸ்பெக்ட் டு y தான் பண்ணணும். பை dy-ன்னு வரும். dy-யை நம்ம இங்கே எழுதிக்கலாம். ஆனா இங்க சப்ஸ்டியூஷன்ல பாருங்களேன், y into dy மட்டும் தான் இருக்கு. இது மட்டும் தான் இருக்கு. இந்த -2 வேண்டாம். மல்டிப்ள இருக்க -2 அந்த பக்கம் எடுத்துட்டு போனா என்ன ஆகும், டிவைட் ஆயிடும். அப்ப dt by -2 அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம். இப்போ இந்த கொஸ்டினை இன்டகிரேஷன் ஆஃப் y into dy-க்கு பதிலா dt by -2 அப்படின்ற நியூமரேட்டரையும் டினாமினேட்டரை வந்து t அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நியூமரேட்டர்ல இருக்க இந்த -1/2 இப்படி வெளியில எடுத்துக்கலாம். -1/2 ஆஃப் இன்டகிரேஷன் ஆஃப் dt by t அப்படின்னு கிடைக்குது. இது 1/t ஃபார்ம்ல இருக்கு. 1/tனா என்னது, log t அப்படின்னு அர்த்தம்ல. அப்ப e to the power -1/2 log t அப்படின்றது கிடைக்குது. ஸோ ஈயும் லாகையும் கட் பண்ணா இந்த பவர் இங்க இருக்கக்கூடாது. இதை இங்கே பவர்ல கொண்டு போயிடலாம். ஸோ நமக்கு என்ன வேல்யூ கிடைச்சிருக்குன்னா இது வந்து e to the power log of t power -1/2. ஈயும் லாகும் என்ன ஆயிடும், கேன்சல் ஆயிடும். அப்போ இந்த ரிமைனிங் இருக்கிற t power -1/2 தான் நம்மளோட ஆன்சர். -1/2 +1/2 ஆகணும்னா நம்ம டினாமினேட்டருக்கு கொண்டு போகணும். இப்படி எழுதிக்கலாம். 1/2ன்றது ஆக்சுவலா என்னன்னா √t அப்படின்னு அர்த்தம். 1/√t தான் நம்ம ஆன்சர். ஆனா tன்றது நம்ம சப்ஸ்டியூஷன் தானே, 1 minus y squared தானே. அப்போ 1/√1 minus y squared அப்படின்னு எழுதிட்டோம்னா இதுதான் நம்மளோட சரியான இன்டகிரேட்டிங் ஃபேக்டர். அதுதான் நம்ம கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்க. இங்க டி ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க பாருங்க, அதுதான் நீங்க செலக்ட் பண்ண வேண்டிய சரியான ஆன்சர். வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் போடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.